Dear students, plus 2 maths chapter 11 probability distributions நிகழ்தகவு பரவல்கள் exercise 11.2 பயிற்சி 11.2 இதில் 5th sum the cumulative distribution function of a discrete random variable is given by f of x is equal to 0 அதாவது அந்த எந்த இன்டர்வலில் 0னா மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் 1 0.15 minus 1 less than or equal to x less than 0 0.35 0 less than or equal to x less than 1 0.60 1 less than or equal to x less than 2 equal to 0.85 2 less than or equal to x less than 3 this is equal to 1 3 less than or equal to x less than infinity. Find the probability mass function. அப்புறம் second subdivision p of x less than 1 and p of x greater than or equal to 2. இப்போ இதில் வந்து நம்ம என்ன நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த டெஃபினிஷனை பார்த்துடலாம். இஃப் எக்ஸ் இஸ் எ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் டேக்கிங் த வேல்யூஸ் x1 x2 x3 etc. such that x1 less than x2 less than x3 etc. and capital F of xi is the distribution function, then the probability mass function f of xi is given by f of xi equal to capital F of xi minus capital F of xi minus 1. அதாவது xi capital F of xi வேல்யூக்கு முன்னாடி வேல்யூ இங்கே சப்ராக்ஷனில் வந்துடணும். I takes the values from 1 2 3. இங்கே வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்னால் உங்களுக்கு தெரியும் கவுண்டபுளாக இருக்கும், அதாவது எண்ணக்கூடியதாக இருக்கும், அதுதான் வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். இப்போ நம்ம f of x at x is equal to minus 1 is f of minus 1 மேலே வந்து மைனஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து லெஃப்ட் ஹேண்டு இதுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். இப்போ x is equal to minus 1 அப்படின்னா இப்போ நம்ம f of minus 1 கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்குரிய ஃபார்முலா f of minus 1. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டாலே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. f of minus 1 மைனஸ் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா f of minus 1 அதனுடைய மேலே மைனஸ் போடுறது இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவை குறிக்கும். இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்கும், அதுதான் நம்ம இங்கே போடுறோம். f of minus 1 அப்படின்னும் போது இந்த ஈக்குவல் சைன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே தான் இருக்குது. அப்போ f of minus 1 அப்படின்னும் போது அதனுடைய வேல்யூ வந்து 0.15. அதனோட மைனஸ் f of 1 மைனஸ் 1 மேலே மைனஸ் இருக்கிறது 0 வந்துடுங்க. அப்போ 0.15 மைனஸ் 0 வந்து 0.15 வந்துடும். அப்போ f of 0 f of 0னா கேபிட்டல் f of 0 மைனஸ் f of மைனஸ் 1. இந்த 0க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ இது, அதனால் கேபிட்டல் f of மைனஸ் 1. இதனுடைய வேல்யூ வந்து 0.35, இதனுடைய வேல்யூ வந்து 0.15. இதை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 0.20 அப்படின்னு கிடைச்சிரும். அதுக்கு அடுத்தது f of 1. f of 1 போது கேபிட்டல் f of 1 மைனஸ் கேபிட்டல் f of 0. f of 1 வந்து 0.60 மைனஸ் f of 0 வந்து 0.35. அங்கே மேலே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தே நீங்கள் எழுதிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு இதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 0.25 கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது f of 2. f of 2 is equal to கேபிட்டல் f of 2 மைனஸ் கேபிட்டல் f of 1. கேபிட்டல் f of 2 ஓட வேல்யூ 0.85 மைனஸ் 0.60. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 0.25 அப்படின்னு கிடச்சிரும். லாஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா f of 3 ஸ்மால் f of 3 is equal to கேபிட்டல் f of 3 மைனஸ் f of 2. இப்போ இது வந்து நம்ம f of 3 வந்து நமக்கு 1, f of 2 வந்து 0.85. இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 0.15. இப்போ இங்கே கொடுத்துருக்குற வேல்யூஸை பார்த்து தான் நம்ம இங்கே என்ன பண்ணோம், அதெல்லாம் சப்ராக்ட் பண்ணி எழுதணும். இப்போ f of minus 1 f of 0 f of 1 f of 2 f of 3 நமக்கு அந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் கிடச்சிருச்சு. ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1 0 1 2 3. இதுக்கு நம்ம ஒரு டேபிள் காலம் போட்டுடலாம். இப்போ இது ரேண்டம் வேரியபிள் -1 0 1 2 3 எழுதியாச்சு. நம்ம கண்டுபிடிச்ச f of xோட வேல்யூ நம்ம இதில் எழுதிட்டோம். அதுக்கடுத்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் p of x less than 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. p of x less than 1 போது நமக்கு p of x is equal to -1 plus p of x is equal to 0 வந்துடும்.
அப்போ P of x is equal to -1ன்றது நமக்கு இந்த வேல்யூ 0.15 ப்ளஸ் P of x is equal to 0 அப்படின்றது 0.20. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 0.35 வந்துடும். அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் என்ன இருக்குன்னா P of x greater than or equal to 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா greater than or equal to 2னா இந்த 2வும் 3யும் வந்துடும். அப்போ P of x is equal to 2 plus P of x is equal to 3 which is equal to 0.25 plus 0.15 which is equal to 0.40. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டோம்னா அதுதான் அதுக்குரிய ஆன்சர். தேங்க்யூ.